கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். பீட்ரூட்டு, தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இடித்து வச்சது, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இதை வச்சு எப்படி கூட்டு செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, நல்லா இது பண்ணதுக்கப்புறம் தக்காளி போடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க மசாலாவை எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா மிளகாத்தூள் எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியில் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் போடும். வறுக்கி வச்ச பீட்ரூட் அதில் சேர்கிற வரைக்கும் பீட்ரூட்டை கிண்ணதுக்கப்புறம் நல்லா வேகணுங்கிறதுக்காண்டி 1 கப்பு தண்ணி ஊற்றுறோங்க. ஒரு டம்ளரில் ஒரு கப்பு ஊற்றுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு மாதிரி ஊற்றினா நல்லபடியாக வெந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா சூப்பராக சுவையான பீட்ரூட் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரத்தத்துக்கு நல்லது. உடம்புல பலவித வியாதிகளுக்கு இது ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் குக்கிங் வீடியோ நிறையா போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் பாருங்கள்.